சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி ஏற்பாடு செய்திருந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு நவம்பர் 2024 மாதம் 25ஆம் திகதி திங்கட்கிழமை மாலை 3:30 மணி அளவில் கொழும்பு BMICH லாவெண்டர் மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டில் விசேட அதிதியாக அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு மது கிருஷ்ணன் கலந்து கொண்டார். 2024ஆம் ஆண்டுக்கான தேசத்தின் நாயகன் மற்றும் தேசத்தின் பெண்கள் விருது சமூக பணியாளர்களை கௌரவிப்பதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் வழங்கப்பட்டது. அமெரிக்க பல்கலைக்கழகம் சமூக சேவை ஆர்வலர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிற்கு மனித சிறப்பு தங்க விருதை சிறப்பு விருதாக வழங்கியது. மேலும் 30 அழகு கலை நிபுணர்களுக்கு சர்வதேச அழகு போட்டியில் பங்கேற்க இலவச அனுமதி வழங்கி வைக்கப்பட்டது. எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், திரைப்பட இயக்குநர்கள், அழகுக்கலை நிபுணர்கள், தொழில் வல்லுநர்கள், சமூக சேவகர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள் போன்ற பல்வேறு நபர்களுக்கு பாராட்டு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் தேர்வு செய்யப்பட்ட 80 பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இலவச பாடசாலை பைகள் வழங்கப்பட்டன. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் புதிய உறுப்பினர்களுக்கு பிரதம அதிதியின் மூலம் சான்றிதழ்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. சர்வதேச மனித உரிமைகள் குளோபல் மிஷன் சேர்மன் திரு மஹூசூம், தலைவர் திரு அமீர்கான், பணிப்பாளர் மற்றும் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் திரு குபேரலிங்கம், குழந்தைகள் மற்றும் பெண்கள் விவகாரங்களுக்கான துணைத் தலைவி திருமதி ஷரீனா ஃபரீன், ஆலோசகர் திரு நசீம், பணிப்பாளர் திரு அப்துல் ரசாக் மற்றும் செய்தி இயக்குனர் திரு அஜந்த ரணசிங்க, ஊடக பணிப்பாளர் ஊடகவியலாளர் திரு பஸ்லான், பணிப்பாளர் திரு மோஃபித் உட்பட பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ඒකම සබ්ජෙක්ටේ ආයතනයේ Ladies and gentlemen, give a round of applause. AWN Faslan Overton. මේ සහතික පත්‍රය අපි මෙලෙස ඇයට පිළිගන්නවා. Let's go to the board with Mr. Vaikalingam P. खुशबू खफा खफा है गुलशन में, छुपा है कोई रंज फिजा के चिलमन में. He has done our great service. So it's the first. Mauran. B. Mauran. MF Hasna. Sir. Stay.